இந்த மாதிரி குட்டியாக இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கண்டெய்னரை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஆர்கனைசர் ரெடி பண்ண போகிறோங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கண்டெய்னருடைய மேல் பகுதி, அதாவது வாய்ப்பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த போர்ஷனை மட்டும் கட் பண்ணி தனியாக ரிமூவ் பண்ணிடலாங்க. ரிமூவ் பண்ணிட்டு அந்த போர்ஷனை தூக்கி போடக்கூடாது. அந்த போர்ஷனையுமே இந்த டிப்ஸுக்கு பயன்படுத்த போகிறோம். இந்த போர்ஷன்ல இருந்து நம்ம தேவையான போர்ஷனை மட்டும் கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. அடுத்தது கீழ்ப்பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருடைய கீழ்ப்பகுதியில் இந்த மாதிரி கட் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 1.5 சென்டிமீட்டர் வந்து கேப் இருக்கிற மாதிரி வச்சு கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1.5 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி கேப் விட்டு கட் பண்ணிட்டு நான் எப்படி கட் பண்ணணும் அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களுடைய நேமும் கண்டிப்பாக வாசிக்கப்படுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபுல்லாகவே ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து சிம்பிளாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஃப்ளவர் ஷேப் கட் பண்ணி எடுத்துருக்கேன். பாருங்க, கட் பண்ண பிறகு எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அந்த இதழ்களை வெளிப்பக்கமாக இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கலாங்க. லைட்டாக மடிச்சா போதும், ரொம்ப மடிக்க வேண்டியதில்லை. லைட்டாக இந்த மாதிரி வெளிப்பக்கமாக மடிச்சு விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதுக்கு மேலே வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த பிளாஸ்டிக் பீஸுக்கு மேலே ஒட்டுறதுக்காக குட்டியாக ஃப்ளவர் வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த ஃப்ளவர் ரெடி பண்ணுறதுக்கு நான் கிரீன் கலர் பேப்பர் எடுத்துருக்கேன். அந்த கலர் பேப்பரை குட்டியாக ஃப்ளவர் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. மொத்தமாக 3 ஃப்ளவர் வந்து ரெடி பண்ண போகிறேன். 3மே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று விட ஒன்று சின்னதாக இருக்க மாதிரி ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பிளாஸ்டிக்கை மேலே இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்டுட்டு ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த ஃப்ளவரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கைப்பிடியில் இந்த மாதிரி ஒரு ஆஃப்ல இருக்கிற மாதிரி நீங்கள் ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சுங்க. எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ள நான் வந்து நூல் உருண்டைகள்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். உங்களுக்கு தேவைப்பட்ட உங்களுடைய மேக்கப் ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம், நெயில் பாலிஷ் பாட்டில்ஸ்லாம் வச்சுக்க முடியும், இயரிங்ஸ், செயின், இந்த மாதிரி தனித்தனியாக ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் பொருளை மட்டும் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், கம்ஃபர்டபுளாகவும் இருக்குங்க. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கு இல்லைங்களா. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.